me. Numbers never lie, add it up, that's me. இதய முரளி படத்தோட பேருக்கு ஏத்த மாதிரியே வந்துட்டு ஹீரோவால ஒரு லவ்வ சொல்றதுக்கு பயங்கரமா தயங்கக்கூடிய ஒரு ஆளு எப்படி தன்னுடைய லவ்வ வந்துட்டு சொல்றான் அப்படிங்கறத ஒரு கதையை தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. கடைசியில சொன்னானா இல்லையா அப்படிங்கறத பேசிக்கான கதை. வேற வேற பொண்ணுங்கள வேற வேற இடங்கள லவ் பண்ற மாதிரி தெரியுது. ஒரு டீச்சரை லவ் பண்றது, தன்னுடைய ஃப்ரெண்ட லவ் பண்றது, அண்ட் டியூஷன்ல கூட படிக்கிற ஒரு பொண்ணு லவ் பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸ் அதை வந்துட்டு ஸ்கிரீன் பிளேஸ்ல ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி இட்டு போயிருக்காங்க. மறுநாள் கல்யாணத்தை வச்சுட்டு நியூயார்க்ல ஃப்ரெண்ட்ஸோட பேச்சுலர் பார்ட்டின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காப்புல ஹீரோ அண்ட் கேங். இவங்க வந்துட்டு திரும்பி இப்போ ஊருக்கு போகிறதுக்காக ஃபிளைட் ஏறும்போது அந்த ஃபிளைட்ல ஒரு ஆளை வந்துட்டு ரேண்டமா மீட் பண்றாங்க. ஃபாஃபா கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபகத் ஃபாசில் கிட்ட வந்துட்டு இவருடைய ஃபிளாஷ்பேக் சொல்ற ஒரு ஃபுல் ஸ்டோரியா தான் இந்த படம் ஃபுல்லுமே இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் படத்துல வந்துட்டு இந்த ஃபிளாஷ்பேக் தான் சொல்லப்படுது. கடைசியில ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் ப்ரெசென்ட்ங்கிறது வருது. இந்த ஃபகத் ஃபாசிலோட இந்த கேரக்டர் கிட்ட இந்த ஃபிளாஷ்பேக் சொல்றது தான் வேற வேற டைம் லைன்ல வேற வேற கதைகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. வழக்கமா இந்த மாதிரி கதையில வந்துட்டு ரேண்டமா வந்தாங்கன்னா அந்த ஃபிளாஷ்பேக் கேட்டுட்டு அப்படி இது பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இதுல வந்துட்டு என்ன ஃபிளாஷ்பேக் சொல்ல போறியா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இந்த ஃபோர்த் வால் பிரேக்கிங்கிறது நிறைய இடத்துல அந்த படங்கிறது இருந்துச்சு. நிறைய இந்த ஃபோர்த் வால் பிரேக்கிங்கிறது அழகா பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ்ல கூட வந்துட்டு லைட் எல்லாம் போட்டாங்கடா சீக்கிரம் சொல்றா அப்படின்னு சொல்றது, பார்க்கிங் டிக்கெட் தேடுறாங்கடா சீக்கிரம் சொல்றா அப்படின்னு சொல்றது, கிளம்ப சொல்ல மாட்டாங்க எந்திரிச்சு போக அப்படின்னு சொல்றது, அந்த மாதிரி சொல்லிட்டு சில ஃபோர்த் வால் பிரேக்கிங் அழகா பண்ணியிருந்தாங்க. இந்த டீச்சரோட லவ் ஸ்டோரியில வந்துட்டு ஒரு இன்னசென்ஸ்ங்கிறது இருந்துச்சு. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த 90s வைப்ஸ் அப்படிங்கறத நிறைய படங்கள் நிறைய விதங்கள்ல இப்போதைக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஓரளவு ஒரு எக்ஸ்பிளாய்டேஷன் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதை வந்துட்டு ஒரு கதைக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த படத்துல இதை பண்ணியிருக்காங்க. பட் வழக்கமா பண்ணதே பண்ணி இதை வந்துட்டு கொஞ்சம் சொதப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் பரவாயில்ல, பண்ணதே பண்ணாம கொஞ்சம் கூட டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுல கூட இந்த இன்னசென்ட்டான அந்த லவ்ங்கிறத வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டியூஷன் கூட படிக்கிற அந்த டியூஷன்ல கிளாஸ்மேட்டா இருக்கிற அந்த பொண்ணு லவ் பண்றதுங்கிறது ஒரு இன்ஃபாக்சுவேஷன், ஒரு லஸ்ட் கலந்த ஒரு லவ் இருக்கும்ல அந்த வயசுல, அதை வந்துட்டு அழகா காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுங்கிறதுல வந்துட்டு கேரக்டர்ல லவ் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய அழகா பழகும்போது இருக்கக்கூடிய இந்த கேரக்டருடைய அதனுடைய லவ்ங்க அப்படிங்கிற காமிச்சிருப்பாங்க. ஸோ இது இல்லாம இன்னொரு ஹீரோயினுங்கிற படத்துல இருக்காங்க, அந்த கல்யாணம் பொண்ணு அப்படிங்கிறாங்க. பட் அவங்க மேல இவருக்கு லவ் வர மாதிரியே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க, ஜஸ்ட் கல்யாணம் பண்றதுக்கு போற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டருக்கு மாளவிகாமோட கேஸ்ட் பண்ணது வந்துட்டு எனக்கு என்னமோ ஏன்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ப்ரொடியூசர் வந்துட்டு நல்ல பணக்காரர் அப்படிங்கிறதுனால பல கேஸ்டிங்கிறத வேலையில பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து பெரிய பெரிய கேஸ்டிங்கிறத பண்ணி இந்த சிம்பிளான ஸ்டோரியை ரொம்ப பயங்கரமா காமிச்சிருக்காரு. எனக்கு ஆகாஷ் பாஸ்கரன் மேல பர்சனலா அவர் செஞ்ச விஷயங்கள், பர்சனல் லைஃப்ல அவர் பண்ண விஷயங்கள் மேல நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அஸ் அ ப்ரொடியூசர் டைரக்டரா இந்த படத்தை வந்துட்டு அவர் சூப்பரா பண்ணியிருக்காரு. பரசக்தியில ஒரு ப்ரொடியூசரா சூப்பரா வேலைகள் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதுல வந்துட்டு எனக்குமே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு 8 கோடி என்னமோ இன்னமே சோதா கொங்கராவுக்கு செட்டில்மெண்ட் பண்ணாம இருக்கா, அதனால இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு உங்க ஸ்டே வாங்கி இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்ன ஆச்சு அவங்களுக்குள்ள பர்சனலா என்னன்னு தெரியல. இந்த படம் முடிஞ்சு இது வந்துட்டு ஒரு நல்ல ஹிட் அடிச்சிருக்கு. இந்த இதய முரளி படம் வந்துட்டு நான் போன ஷோல வந்துட்டு ஃபுல் ஹவுஸ்ஃபுல், நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ படம் வந்துட்டு இன்னும் லாங் ரன் போகும். அந்த 8 கோடி செட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பர்சனலா உங்க மேல இருக்கிற அந்த விமர்சனத்தை தாண்டி ஒரு ரெஸ்பெக்ட்ங்கிறது வரும். அது இல்லைன்னா உங்க மேல இருக்கிற ரெஸ்பெக்ட்டுமே போகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றேன். அஸ் அ டைரக்டரா அவருடைய வேலையை அவர் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டாரு. அஸ் அ ப்ரொடியூசராவுமே. அண்ட் இந்த படத்துல வந்துட்டு இந்த சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி வழக்கமான ஃபீல் குட் ஃபிலிம்ஸ்ல இப்போதைக்கு ஒரே மாதிரி சினிமாட்டோகிராஃபி பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ரன் படத்தோடைய அந்த ரன் படம் வந்துட்டு ஆக்சுவலா ரிலீஸ் ஆகுது நான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சேன். பட் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோவே வந்துட்டு ஒரே ஒரு ஷோ தான் போட்டிருந்தாங்க எனக்கு நியர்பை தியேட்டர்ல. அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. பிகாஸ் நோ அட்மிட்ஸ் யாரும் வரல, கூட்டம் வரல. ஸோ நிறைய பேருக்கு இந்த படம் வருது அப்படிங்கிற மாதிரி தெரியல. நான் ஸோ இந்த ரீரிலீஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, there are 2 types of re-releases. அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. என்னன்னா, இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படம் தியேட்டரிக்கல்ல நல்ல ஹிட் அடிச்சிருந்துச்சு அப்படின்னா இப்ப தியேட்டரிக்கல்ல ரிலீஸ் பண்ண வந்து ஓடிடும்னு அர்த்தம் கிடையாது. எந்தெந்த படத்தெல்லாம் இன்னுமே வந்துட்டு டிவியில சேட்டலைட்ல நல்ல டிஆர்பி ரேட்டிங்ல இருக்கோ அந்த படங்கள் எல்லாமே ரீரிலீஸ் பண்ணா ஓடும். தியேட்டரிக்கல்ல ஃபிளாப் ஆன சச்சின் படமுமே ஜெயா டிவில நல்ல டிஆர்பி ரேட்டிங்ல ஹோல்ட் ஆயிருக்கிற படம் தான். அதனாலதான் அந்த படம் நல்லா ஓடுச்சு. ஆனா இப்ப குஷி எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது தியேட்டரிக்கல்ல நல்ல ஹிட்டா இருந்தாலும் டிவியில பார்த்தா அது கே டிவில போடக்கூடிய படம் தான், நாட் சன் டிவி படம். இப்ப கில்லி எடுத்துக்கிட்டு அது ஒரு சன் டிவி படம். சன் டிவி 6:30 மணி ஞாயிற்றுக்கிழமை பிரைம் டைம்ல போட்டா இன்னும் டிஆர்பி ரேட்டிங் வரும். குஷிக்கு கிடையாது, அது கே டிவி. அதனாலதான் அந்த படம் வந்துட்டு சரியா போகல. ஜில்லா கிடையாது, அதனாலதான் அந்த படம் ஆவரேஜா போச்சு. ஜில்லா வந்துட்டு ஒரு 3 மணி படம் தான் சன் டிவில, ஒரு மதியம் 3 மணி படம். அதோடைய இந்த ரேட்டிங்கிறது கம்மி, அதனாலதான் அது வந்துட்டு ஆவரேஜா போச்சு. சச்சின் வந்துட்டு இன்னுமே நல்ல ஹிட், அதனாலதான் அது ஹிட் ஆச்சு. ஸோ ரன் வந்துட்டு ஆப்வியஸ்லி அந்த படம் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது அப்படி ஒரு படம் இருக்குங்கிறதே எனக்கே தெரியாதுங்கிறதுனால தான் அப்படி சரியா போகல. பட் ஆல்சோ அதை பத்தி அப்புறம் பேசலாம். ஸோ அந்த ரன் படத்தை ஏன் பேசுறேன் அப்படின்னா, அந்த இன்டர்வியூல வந்துட்டு அந்த சினிமாட்டோகிராஃபியை பத்தி லிங்குசாமி பேசிட்டு இருக்கும்போது வர படங்கள் எல்லாம் ஒரே மாதிரி சினிமாட்டோகிராஃபியை பாக்குற மாதிரி இருந்துச்சு. அப்ப வந்துட்டு ஒவ்வொரு படத்துக்கு ஒரு யூனிக்னஸ்ங்கிறது இருக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இது எதனால நடக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ரேண்டமா ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. யாரோ ஒருத்தர் ஒரு இன்டர்வியூல சொன்னாங்களா என்னன்னு சொல்லிட்டு ஞாபகம் இல்ல. அவர் ஏதோ ஒரு காஃபி ஷாப்புக்கு போனாராமா. அந்த காஃபி ஷாப்ல வந்துட்டு எல்லாரும் ஒரே மாதிரியான ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருந்தாங்களாமா.
அது வந்துட்டு ரொம்ப ஒரு கலெக்டிவ் அன்கான்சியஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்துல இருந்தே வந்துட்டு மனுஷங்க ஒரு இந்த ட்ரைப்ல இருந்து இதாயிட்டு இருந்ததுனால அவங்களாம் ஒரே மாதிரி தான் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுவா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தெரிய வந்தது அது கிடையாது. இது வந்துட்டு இன்டர்நெட்டோட ஃபீட் அப்படிங்கிறதுனால. இன்டர்நெட்ல எது ட்ரெண்டா இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தன்னை வந்துட்டு எல்லாரும் மாத்திக்கிறாங்க. அதனாலதான் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. சோ அது என்ன இன்டர்வியூ யார் சொன்னாங்கன்னு சரியா ஞாபகம் இல்ல. அதை பார்த்தா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்ப சினிமாவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு எந்த படம் வந்துட்டு ஒரு பிரேக் த்ரூ அமையுதோ அந்த படத்தை பார்த்தாங்கன்னா அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இல்லையா. கேஜிஎஃப் வந்தப்ப கேஜிஎஃப் இது பண்ண மாதிரி கப்சான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அந்த மாதிரி தான் அந்த பெரிய ஹீரோ பெரிய பட்ஜெட் மல்டி ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்சியூல லோகேஷ் கொண்டு வரும்போது அடுத்தடுத்து நிறைய மல்டி ஸ்டார் வந்துச்சு. அந்த ஃபாலோ அப்புங்கிறது தான் இந்த சினிமாட்டோகிராஃபில எனக்கு நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கிறது இருக்கு. இப்ப லோகி வந்துட்டு ஒரு ஆக்ஷன் படத்துக்கு ரெட் அண்ட் பிளாக்கை வந்துட்டு மெயினா அந்த பேலட்ல வச்சு அதை வந்துட்டு காட்டுறாரு அப்படின்னா அடுத்தடுத்து வர எல்லா ஆக்ஷன் படங்களுமே அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. அந்த சினிமாட்டோகிராஃபியை அவங்க ஃபாலோ பண்றாங்க. அதனாலதானே நம்ம ஃபீல் குட் மூவிஸோட சினிமாட்டோகிராஃபிங்கிறது ரொம்ப லைட்டா ரொம்ப கலர்ஃபுல்லா அப்படிங்கிறது இருக்கிறதுனால எல்லா ஃபீல் குட்டும் அதே மாதிரி ஒரு கலர்ல இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இந்த படம் அதுல ஸ்டாண்ட் அவுட்டா எனக்கு பட்டுச்சு. இதுல அந்த டார்க்னஸ்மே லைட்டா இருக்கு. அந்த கலரை வந்துட்டு அவங்க கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ஆக்கியிருக்காங்க. நல்லா அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி தான். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த ப்ரப்போஸ் பண்ற மாதிரி தமன் வந்துட்டு அந்த தமன் கேரக்டர் அவருடைய அந்த லவருக்கு ப்ரப்போஸ் பண்ற மாதிரி சீன் இருக்கும். அந்த சீன் வந்துட்டு அதே அந்த ஃபீல் குட் சினிமாட்டோகிராஃபி தான். அந்த ஃபுட்டேஜுக்கும் இப்ப தியேட்டர்ல அதே சீனோட இந்த ஃபுட்டேஜுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதை அவங்க மாத்திருக்காங்க. கலர் பேலட்ல சேஞ்ச் பண்ணிருக்காங்க, கான்ட்ராஸ்ட் பண்ணிருக்காங்க. பிகாஸ் அந்த சினிமாட்டோகிராஃபி வந்துட்டு ஒரு யூனிக்னஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த எஃபர்ட் ஆஃப் ஒர்க்குங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் வந்துட்டு தமன் வந்துட்டு வழக்கம் போல கலக்கிட்டாரு அப்படிங்கறத தாண்டி இந்த படத்துல ஒரு யூனிக்கான மியூசிக்ங்கிறது அவர் கொடுத்திருந்தாரு. ஏன்னா என்னமோ ஸ்டார்டிங்ல கேட்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ரொம்ப மட்டும் தனியா தெரிஞ்சது. என்னடா ஒரு மாதிரி தமன் வந்துட்டு சுமாரா பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. பட் அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மியூசிக் தான். அது போக போக தான் எனக்கு ஒட்டிச்சது ஒர்க் ஆச்சு படத்துல. அண்ட் சாங்ஸை விடவுமே பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் வந்துட்டு சூப்பரா பண்ணியிருந்தாரு. இந்த இதய எக்ஸ்டர்னல் வெர்ஷன் அந்த சாங் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த ஒரிஜினல் வந்துட்டு அந்த ஒரு சின்ன பிட்டு மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ரோமோல இருந்து. அந்த எக்ஸ்டர்னல் வெர்ஷன் சூப்பரா இருந்துச்சு. அதுல இருந்துமே ஏகப்பட்ட மியூசிக் அந்த இதயா சாங்கா வச்சுதான் மேக்ஸிமம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எமோஷன்ல இருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் மெயின்லி இந்த கதையில வந்துட்டு இந்த மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருக்கனால மல்டிபிள் ஸ்டோரி லைன்ஸுங்கிறது அவங்களுக்கு இருக்கு. நிஹாரிகா தமனுக்கு ஒரு தனியான லவ் ஸ்டோரி, அந்த லவ் ஸ்டோரியில ஒரு கதைங்கிற மாதிரி. இந்த தமன் அந்த ரக்ஷன் அண்ட் ஜாக்லின் சோ கலக்கு அதுக்கு போயிட்டேன். ரக்ஷன் அண்ட் ஏஞ்சல் இருக்காங்க. அவங்களுடைய அந்த கதையை வந்துட்டு கொஞ்சம் காமிச்சிருக்கலாம். திடீர்னு எங்க இருந்து வந்தாங்கிற மாதிரி இல்லாம அதை வந்துட்டு இந்த பிளாஷ்பேக்ல இருந்து அந்த பிளாஷ்பேக் ஒரு நடுவுல ஸ்பேன் ஆஃப் இயர்ஸ் இருக்கும்போது நடுவுல தான் இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்துச்சு. இந்த பொண்ணு வந்துட்டு இவங்க கேங்குள்ள வந்துச்சுங்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. இவங்க ஆரிஜின் என்ன அதை இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம். பட் அது இன்னும் கொஞ்சம் ரன் டைம் தான் ஜாஸ்தி பண்ணும். எனக்கு தெரிஞ்சு கதையில இருந்திருக்குமா எனக்கு தெரியல, மேபி இருந்திருக்கலாம். பட் அதை காட்டாமே இது பண்ணிட்டாங்க. டிராவிட் கேரக்டர் கடைசி வரையுமே சிங்கிளா இருக்கிற மாதிரி அவங்களுக்குலாம் ப்ராப்பரான க்ளோஷர் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீலுங்கிறது இருந்துச்சு படத்துல. என்னதான் ஹீரோ வந்துட்டு லவ்வ சொல்லலை அப்படிங்கிறது இன்கம்ப்ளீட் இருந்தாலும் அதுதான் கதையே. இதே முரளியின் டைட்டில் கேட்ட மாதிரி தான் இருக்கு. அண்ட் இந்த கதையில இருந்து இதே முரளியை கொண்டு வரும்போது என்னன்னா there are two different things வந்துட்டு இதுல இருக்கு. என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்ப எல்சியூ இருக்குன்னு வச்சுக்கோமே. லியோ படத்துல உங்களால விக்ரம் படத்தை பத்தியோ இல்ல கமலஹாசனுங்கிற ஒரு ஆக்டரை பத்தியோ இல்ல கார்த்திக் ஒரு ஆக்டரை பத்தியோ பேச முடியாது. ஏன்னா அதுல வந்துட்டு அந்த ஃபேஸ் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டருங்கிறது இருக்காரு இல்லையா. அந்த கமலஹாசன் நம்ம போட்டோ கூட காட்ட முடியாது. ஏன்னா அந்த கதையில ஆல்ரெடி இந்த யூனிவர்ஸ்ல வந்துட்டு விக்ரம்ங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு, அவருக்கு இந்த ஃபேஸ் இருக்கும்போது இந்த படத்தை பத்தி நீங்களால பேசவே முடியாது, பேச மாட்டாங்க. அதுதான் பேசிக் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சினிமாவோட பேசிக்ஸ்லேயே அதான் இருக்கு. நீங்க எந்த ஆக்டரை கேஸ்ட் பண்றீங்களோ அந்த ஆக்டரோட படங்களோட போஸ்ட் சின்ன இது கூட அதுல வந்துடக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய பிளாட் ஹோல் ஆயிடும். அப்படி பேசிடக்கூடாது. சில படங்கள்ல அதை ஃபன்னாவுமே காமிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு உழைப்பாளின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த படத்துல வந்துட்டு ரஜினி சாரும் கவுண்டமணி சாரும் ஒரு படத்துக்கு போவாங்க. ஆனா அந்த படத்துல வந்துட்டு ஆக்சுவலா அந்த படத்துல நடிச்ச, அதாவது உழைப்பாளி பிரச்சனை படத்துல நடிச்ச அந்த ஆக்டர்ஸ் வந்துட்டு அவங்க பாக்குற அந்த படத்துல இருக்கிற மாதிரி அது சில காமெடிக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோமே, ஃபோர்த் வால் பிரேக் மாதிரி. பட் இந்த படத்துல எனக்கு என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்லயே வந்துட்டு அவன் வந்துட்டு லவ்வ சொல்ல தயங்குறாங்க போது அவன் பெரிய இதே முரளி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்பவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இந்த கதைக்குள்ள இதே முரளிங்கிற ஒரு படம் இருக்கு, முரளிங்கிற ஒரு ஆக்டர் இருக்காருங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கும் போது எதுக்காக சின்ன ஜெயந்த வச்சு அந்த முரளி கேரக்டருடைய ஃப்ரெண்டு தான் இவரு. அந்த படத்துல வந்து முரளி கேரக்டருடைய அந்த முரளிங்கிற அந்த கேரக்டருடைய ஃப்ரெண்ட் வந்துட்டு இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம இதே முரளியை வந்துட்டு மீட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை வச்சிருக்காங்கிறது எனக்கு புரியல. இதை வைக்கிறீங்கன்னா அந்த சீன் வச்சிருக்க கூடாது, அந்த சீன் வைக்கிறீங்கன்னா இந்த சீன் வச்சிருக்க கூடாது. இது ரெண்டுமே ஒரு பிளாட் ஹோலை தான் கிரியேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பேசிக்கான விஷயம் தான் இது. இந்த பேசிக்கை ஃபாலோ பண்ணல அப்படின்னாலுமே வந்துட்டு ஒரு படம் சொதப்பறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லக்கிலி படம் ஜெயிச்சிருச்சு.
அது வேற விஷயம். பட் பேசிக்னு ஒண்ணு இருக்குல்ல, எல்லா கதைகளுக்கும் ஒரு பேசிக் இருக்கு. பெரிய பிளாட் ஹோலை கூட வந்துட்டு ஆடியன்ஸ் வந்துட்டு மறந்துடுவாங்கன்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி சின்ன சின்ன பிளாட் ஹோல்லாம் பயங்கரமான வந்துட்டு ஒரு படத்தை வந்து சரிக்கிற நிலைமைகள்லாம் ஆயிருக்கு. ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதை யாராவது கண்டுபிடிச்சாங்களான்னு பார்ப்போம். பட் இதெல்லாம் பேசிக், அதை ஃபாலோ பண்ணும். அது எனக்கு ரொம்ப ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த கிளைமேக்ஸ்ல அந்த ட்வின் கேரக்டர்ஸ் வச்சு ஒரு ட்விஸ்ட் அடிச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் வந்து எனக்கு நல்லாவே ஒர்க் ஆயிருந்துச்சு. ஓகே, திடீர்னு அமெரிக்கால இருந்து எப்படா வந்தாங்க, அண்ட் படத்தோட ஸ்டார்டிங்ல ஸ்பேஸ்ல இருக்கிற மாதிரி காமிச்சாங்களே, வாய்ப்பே இல்லைன்னு ஃபீல் ஆகும்போது 2 மணி நேரத்துல யாரை கூட்டருமே அவங்களதான் கூட்டர முடியும்னு சொல்லிட்டு அந்த ட்வின் வச்சு இந்த ட்விஸ்ட்ங்கிறது எனக்கு ஒர்க் ஆச்சு. அதனால வந்துட்டு கிளைமேக்ஸ்ல கடைசி வரையுமே வந்துட்டு அவன் லவ் சொல்லவே இல்லை அப்படிங்கிற அந்த ஆங்கிலுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த கையாடு லோகரை வச்சு அவங்களுக்கு என்னதான் கல்யாணம் ஆகி பசங்கிறது இப்ப எதுக்கு இருந்தாலும் தன்னுடைய அந்த லவ் அப்படிங்கிறது சொல்ல முடியாம போன அந்த லவ்ங்கிறத சொல்லிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவங்க வந்து திரும்பி சொன்னது. அண்ட் அது வந்துட்டு இதையாக்கு ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட் வந்துட்டு கொடுத்ததுங்கிறதா கதையோட டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சது. ஏன்னா அது வரையுமே வந்துட்டு சொல்ல முடியலனாலுமே ஒரு பெருசா ரெக்ரெட்டுங்கிறது வந்துட்டு இதையாக்கு இருந்திருக்காது. இருந்தாலும் கூட அதை அவன் கண்டுக்காம அதை வந்துட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு தான் இருந்திருப்பான். பட் அந்த கேரக்டர் கைடோட அந்த கேரக்டர் வந்துட்டு சொன்னதுக்கு அப்புறமா தான் கண்டிப்பா சொல்லணுங்கிற அந்த ஒரு எண்ணங்கிறது அவனுக்கு வந்திருக்கும். அண்ட் அங்க இருந்து அந்த கதைங்கிறது வேற ஒரு டேர்னிங் பாயிண்ட் போய் இந்த ஒரு ஸ்பீடான அந்த ஸ்கிரீன் பிளேக்குள்ள போயிருக்கும். படம் ஃபுல்லுமே ஒரு பெரிய ஸ்டோரியை வந்துட்டு கண்ணா பின்னாடி கட் பண்ணி ப்ராப்பரா கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபுட்டேஜுங்கிறது இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த எடிட்டருக்கு ஒரு பயங்கரமான வாழ்த்துக்கள். அண்ட் டைரக்டர் ஆப்வியஸ்லி ரைட்டிங்குமே சூப்பரா பண்ணியிருக்காரு. ஸோ திரும்பவும் ஆகாஷ் பாஸ்கரன் டைரக்டர் பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியல. ப்ரொடியூசர் தான் அவரு. அவருக்கு ஒரு டெபியூ இந்த படம் வந்துட்டு அவர் பண்ணியிருக்காரு. திரும்பி டைரக்ட் பண்ணுவாரா என்னங்கிறது தெரியல. பண்ணால் பார்க்கலாம் அடுத்த படத்துல. ஸோ இந்த படம் ஓவராலா எனக்கு ஒரு நல்ல படம். ஆக்சுவலா பார்த்தா கட்டாகுஸ்தி சொல்லியிருந்தேன், இது வந்துட்டு ஒரு நல்ல என்டர்டைனிங் படம், என்டர்டைனிங்கான ஃபிலிம் தான். பட் ஒரு ஃபேமிலி ஃபிலிம் கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஃபேமிலியோட போய் பார்க்குற அட்வைசபிள் ஃபிலிம் கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா பிகாஸ் ஆஃப் அந்த அடல்ட் காமெடின்னு சொல்லிட்டு. பட் இந்த படத்தை ஆப்வியஸ்லி ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லா விதமான ஆடியன்ஸும் பார்க்கலாம், வயசானவங்க இருந்து குழந்தை வரைக்கும், இந்த 6ல இருந்து 60 வரைங்கிறது. ஸோ நானே இந்த ரிவ்யூ ரொம்ப லேட்டா தான் போடுறேன். இதுக்கப்புறமா இந்த படம் பார்க்காம யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு படம், எல்லா விதமான ஆடியன்ஸும் பார்க்கக்கூடிய ஒரு படம். ஸோ உங்களை இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சுந்தரராஜன். போயிட்டு வரேன்.